ஹலோ காய்ஸ், கூறுகாமஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் நம்ம ஜெயிலில் மாட்டிக்கிட்டோம். மொத்தமாக 21 ஸ்டேஜ் இருக்குது. நம்ம 21 ஸ்டேஜையும் ஃபுல்லாக முடித்து தப்பிக்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்த உடனே நம்ம செவுத்தை வந்து உடைக்க சொல்லியிருக்கானுங்க. ஒவ்வொரு செவுத்தையும் நம்ம உடச்சிட்டு அந்த பக்கம் போகணும். செவுத்தை உடச்சிட்டு வந்துட்டோம். சவுண்டு கேட்கலன்னு தெரில. என்னங்க இந்த டாய்லெட்டுக்குள்ளே போக சொல்கிறானுங்க. அது கரும்பு டோராரு. டோருக்குள்ளே வந்துட்டோம். நம்ம டோருக்குள்ளே வந்து போக சொல்லியிருக்கானு. டாய்லெட்டுக்குள்ளே டோரை வச்சுருக்கானுங்க பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு அவனுங்க திறமையானவனுங்க. இது லாவாவா தங்கமா எதுவும் தெரியல. ஆனால் நமக்கு எதுவும் ஆகலை. அது சந்தோஷம். இந்த வழியில் தான் போய் சொல்லியிருக்கானுங்க. இருங்க பொறுமையாக செக் பண்ணி ரீச் பண்ண வச்சுங்க. நம்ம 2வது ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். மொத்தமாக கரெக்டாக வந்து ஜம்ப் பண்ணி போகணுங்க. அந்த கேன் மேலே பொறுமையாக ஜம்ப் பண்ணியே போயிடுவோம். மக்கள் பார்க்குறேன். எல்லோரும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நண்பா. இது வந்து பார்ட் 2 வீடியோ. நம்ம பார்ட் 1 வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். நீங்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் போய் தேடி பார்த்தீங்கன்னா இருக்கும். நான் வேணால் உங்களுக்கு இது கொடுக்குறேன், லிங்க் கொடுக்குறேன். அவன் அந்த சைட்டை போகிறான். டக்குன்னு குடிச்சிருவாங்க. பொறுமையாக அவன் போகிற அவன் பின்னாடியே போயிடலாம். போயிட்டு என்னங்க அது மேலே போயிட்டு கீழே வர்றதுனால டப்புன்னு ஏறினோம்னா அவனுக்கு நம்மளை தூக்கி வீசுது. கொஞ்சம் விட்டுருந்தா நேரத்துக்கு நம்ம பறந்து போயிருப்போம் மேலே. இருங்க, அவன் பேர் என்ன போட்டிருக்கான்? இல்லைங்க, நான் அவன் பேர் என்னவோ பார்த்தேன். மேலே கீழே கொதிக்கிற லாவா. கீழே விழுந்தோம்னா நம்ம எலும்பு கூட கிடைக்காது யாருக்குமே. அந்த அளவுக்கு இருக்குது லாவா. பொறுமையாகவே போகலாங்க இந்த இடத்துல. அது தங்கமா இல்லை? தங்கம் எப்படிங்க இப்படி லாவா மாதிரி உருவி கிடக்கு? ஜெயிலுக்குள்ள அண்டர் கிரவுண்டில் வச்சுருக்கானுங்க. இருங்க போவோமா? இன்னும் நடக்கலை. சவுண்டு மட்டும் கேட்குது. பாலத்தை உடச்சி வச்சுருக்கானுங்க. நம்ம அது தெரியாமல் நம்மளால் ஸ்பீடாக வந்துட்டோம்னால தப்பிச்சிட்டோம். பொறுமையாக இருந்தாலும் ஜம்ப் பண்ணுங்க. கீழே விழுந்தோம்னா லாவா தான். அவ்வளோதாங்க. அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். நீங்கள் கிறிஸ்டல் மாதிரி இருக்குது. குதிப்போம். ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. அந்த கிறிஸ்டல் இருந்தனால நம்ம தப்பிச்சோம். இல்லைன்னா நம்ம இந்நேரத்துக்கு உள்ளே போய் செத்துருப்போங்க. பொறுமையாகவே ஜம்ப் பண்ணுவோம். இந்த கிறிஸ்டல் இருந்தனால நம்மளை காப்பாற்றிருச்சு. எப்படி பண்ணுவீங்க? அதை அடுத்து சொல்லியிருக்கான் பாமாமா. ஐயோ, பாம் வச்சுட்டாங்க. ஓடு. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ஓடி வந்துட்டோம். இல்லை அம்மா மேலே கல் விழுந்து இருக்கும். சரி, இங்கேயோ செக் பாயிண்ட் வச்சுருக்கானுங்க. எப்படிங்க அப்படி போகணுமா? 2 வழி வச்சுருக்கானுங்க. இதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கீழே வந்து அந்த ஏதோ ஆசிட் மாதிரி இடமும் இருக்குது. இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேங்க. அது மேலே படாமல் போய் உடஞ்சி வச்சுருக்கானுங்க. ஸ்டார்டிங்கில் நடுவில் வந்து கிராக் தெரியுது. ஜஸ்ட்டு எல்லாம் 100 நிலையில் தாங்க தப்பிக்கிறோம். பொறுமையாக இங்கே வந்துட்டோம். இதுங்க அப்படி போகணுமா? இல்லைங்க, பின்னாடி தாங்க போகணும். நம்ம தான் வந்து அப்படி போகணுமா இப்படி போகணுமா அங்கே போயிட்டுருக்கோம். 7வது ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இதில் பார்த்து போகணுமாம்மா, இது ஆடுமாம்மா சொல்லி வாயமில்ல. கிடுன்னு ஆடிட்டுருக்கு. ஜம்ப்பு இங்கே கீழே விழுகுதுங்க. இருங்க, இல்லை ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. நல்லா தான் இருக்குது. ஓடிடுவோம், வேகமாக ஓடிடுவோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. திரும்பியே நம்ம பார்க்கல. அது நம்ம நின்றுனோம்னா கீழே விழுந்திருப்போம் நேரத்துக்கு. நம்ம வாட்டுக்கு ஓடி வந்ததுனால தப்பிச்சோம். ஜஸ்ட்டுங்க நான் கவனிக்கவே இல்லை. அது சவுண்டு மட்டும் கேட்டுச்சு. ஆனால் நம்ம வந்துட்டோம் எப்படியோ. அங்கே சாவி இருந்துச்சுங்க அந்த பாக்ஸ்குள்ள. சாவி எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டோம். இந்த பூத் ஓப்பன் பண்ணுறதுக்கு அங்கே என்ன உள்ளே வந்துட்டோம். டெலிபோர்ட் பண்ணி கூட்டு வந்துட்டானுங்க. அப்படி போவோங்க. அங்கே நிற்கிறேன்னா இதில் ஜம்ப் பண்ணி போகணுமாங்க. அந்த ஒன்று சுற்றுதுங்களே தள்ளி விட்டுருவோமா இல்லை லேசர்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அது லேசர்னால நம்மளை தள்ளி விட்டுரும் நினச்சேங்க. இங்கே வச்சிங்களா? அது லேசர் தாங்க. பெரிய லேசர் வச்சுருக்கானுங்க.
மேலே ஏறி வந்துட்டு இப்போ 9 ஸ்டேஜ் 9ல் இருக்கோம். ஸ்டேஜ் 10 வந்துட்டோங்க. இதில் படாமல் போகணும். ஒவ்வொன்றா ஜம்ப் பண்ணி நாங்கள் போகணும். இந்த இடத்துலலாம் நம்ம சேஃப்டியாக முக்கியம். இது லைட்டாக வெள்ளை கலர் தெரியிட்டு வந்து ஏதோ இதுன்னு நினைக்கிறேன். அப்படியே பொறுமையாகவே போகலாங்க. என்ன பட்டனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். அந்த ஃபேனை ஆஃப் பண்ணுறதுக்கு பட்டன் வேணுமாமா. இப்போ நம்ம மேலே போவோம். ஏணி வச்சுருக்கானுங்க, அதுக்கு தான் வச்சுருப்பானுங்க. சொன்ன மாதிரி இங்கே தாங்க வச்சுருக்காங்க பட்டனை. என்னங்க ஃபேன் கலந்து விழுந்து அப்படி நம்ம காட்டுறாங்க போல். எனக்கு தெரிஞ்சு அங்கே ஒரு போலீஸ் இருப்பானே அப்பயும். எப்படிங்க அவனுக்கு சவுண்டு கேட்காதா? வந்துட்டோம். அவனுங்க எல்லாம் எங்க டீ குடிச்சிட்ருக்காங்க. அவனுக்கு ஏதாவது வருவானா? டம்மி போலீஸுங்க டீ குடிச்சிட்ருக்கா. நாமளும் பார்க்குறோம் வரமாட்டேங்கண்ணா. இது என்ன திறந்து மூடு. இப்படி கரெக்டாக மூடிட்டு இந்த ஓரத்துலேயே போயிடலைங்க. ஏன்னா அப்போ லைட்டாக கேப் இருக்குது பார்த்தீங்களா, அது வழி வந்துடலாம். அடுத்த இடத்துக்கு வந்துட்டோம். ஏங்க இப்படி போகணும் போட்டிருக்கானா, போயிடுவோம். இன்னுங்க மஞ்சள் கடையில் பட்டவனு செத்துட்டோம். முன்னாடி போகிறோம் செத்தான் பார்த்தீங்களா. மஞ்சள் கலரில் இருக்கிற லைட்டுங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளெலாம் வச்சுருப்பானுங்களே, அந்த மாதிரி லைட்டு வச்சுருக்கானுங்க. சுற்றி போலீஸ் இருப்பாங்க நினைக்கிறேன். அந்த நினச்சேன் இங்கே வாருங்க எத்தனை போலீஸ்னு. ஒரு 6-7 பேர்த்துக்கு மேலே இருக்கானுங்க. நம்மளை தான் பார்த்துட்ருக்கானுங்க. அவனுக்கு தெரியல போல் நம்ம இப்படி போகிறது. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, சுட்டிருப்பான். அத்தனை போலீஸ் சுற்றி இருக்காங்க. இங்கே ஒரு கேமராவே இருக்குது. இங்கே திடீர்னு எங்கேருந்துங்க லேசர் வருது மேலேருந்து. நான் அதை கவனிக்கல. அந்த லேசரி திடீர்னு மேலேருந்து வருது. இருங்க பொறுமையாகவே இதில் போகலாம். மேலே கீழே போகும்போது நடுவில் போய் நின்றுடலாம். திருப்பி அது மேலே போகும்போது சட்டுன்னு போயிடலாம். அப்பப்போ நடுவில் கேப் விட்டுருக்கானுங்க விழுகிறதுக்கு. இது மேலே போனால் ராக்கெட்டில் போகலாமா? நம்ம ஜெயிலில் தானே தப்பிக்க போகிறோம். எங்கே ராக்கெட்டில் போக போகிறோம் அதான் தெரில. இருங்க பார்க்க நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு போயிட்டு வருவோம். என்னங்க நினச்சேங்க, அதான் 2-3 டைம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். முன்னாடி போய் பின்னாடி வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு கீழேயும் மேலேயும் போய்ட்டு வருவாங்க. நம்ம கிட்ட வந்தாலே கீழே போகுது. இருங்க திருப்பி அது மேலே வரும்ல, கரெக்டாக அப்போ ஓடிடலாம். அவ்வளோதாங்க வந்துட்டோம். என்னங்க சுட்டுருக்கானுங்க. நம்ம சுடுறதுல போகணுமாங்க? இருங்க சுடாமல் சுட்டுட்டாங்க. ஏங்க சுட்டவொடனே நம்ம மண்டை வந்து அந்த இந்த செக் பாயிண்டில் பட்டவொடனே இந்த செக் பாயிண்ட்டுக்குள்ளே வந்துட்டோங்க. எப்படியோ கிளிச்சில் வந்துட்டோம். கரெக்டாக நம்ம மண்டையில் தெறிக்க சுட்டுருக்கானுங்க. சுட்டவொடனே நம்ம செக் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டோம். எவிடன்ஸை வந்துட்டோம். இருங்க கன்ஃபார்ம் பட்டனை வச்சுருக்காங்கன்னா எதுக்கோ படிக்கட்டுக்கு. இங்கே நடுவில் கேப் இருந்திருக்கு. இந்த கேப்புக்கு வந்து ஒரு பாலம் மாதிரி போடுறதுக்கு அந்த பட்டனு. அங்கே ராக்கெட் வச்சுருக்கானுங்க. மேலே போய் 3க்கு போயிட்டு வரணுமா? ஏங்க நிலாவுக்கு போயிட்டு வர சொல்கிறானுங்க. நிலாவுக்கு போய் நான் என்னங்க செய்ய போகிறேன்? நிலாவுக்கு போயிட்டு அங்கேருந்து நான் தப்பிக்கணுமாம்மா? என்னங்க நிலாலே எங்கள் வீடு வச்சுருக்கானுங்க இவன். எனக்கு தெரிஞ்சு நிலாவில் போய் வீடு கட்டி வர்றாங்க போல். பாட்டி வடை சுட்ட கதை மாதிரி. எங்கள் நிலாவுக்கு போகிறோம், அங்கே பாட்டி வடை சுட்டுறாங்களா, போய் பார்த்துட்டு வந்துடலாம். பிளாங்காக இருக்குது. வந்துட்டோங்க. பாருங்க மண்டையில் போட்டு எப்படி ஹீரோ மாதிரி நிற்கிறோமா, மஜாவா. இதுங்க எப்படி போகணுன்னு தெரில. எந்த சைடு போகணும், இந்த சைடு போகணுமா அந்த சைடு போகணுமான்னு தெரிலங்க. நேராக சொருகிட்டு இருங்க. நிலாலே ஒரு சொருகி இருக்குது. நம்ம பூமி கூட எங்கே இடத்துல இருக்குதுங்கன்னு தெரிலிங்க. எங்கே இருக்குன்னே தெரிலிங்க. பூமி கூட நம்ம கண்ணுக்கு கண் படல. இருங்க எப்படியோ ஒரு போகணும். இந்த இதுக்குள்ளே போகணுமா? என்னங்க ஜம்ப் பண்ணுறோம். கண்டுபிடிச்சிட்டுங்க. நம்ம ஜம்ப் பண்ணோம்னா வந்து பொறுமையாக இல்லை, ஜம்ப் பண்ணி அந்த சைடு போகணும். நம்ம ஏற்கனவே ஒரு இதில் மிஷினில் பண்ணியிருப்போம். என்னது அந்த ஃபஸ்ட்டு பாட்டு இருக்குல்லங்க, அதில் லாவாவில் போய் ஜம்ப் பண்ண சொல்லியிருப்பானுங்க. இப்போ நிலாவில் வந்து ஜம்ப் பண்ணிகிட்ருக்கோம். நிலாவில் கூட தண்ணி இருக்குங்க. அது இன்னும் பிங்க் கலரில் ஆசிட் மாதிரி இருக்குது. அது தண்ணியா எனக்கு தெரிஞ்சு லிக்விடாக இருக்குங்க ஏதோ ஒன்று. எவ்வளோ பெரிய கேப் பார்த்தீங்களா? கொஞ்சம் ஸ்லிப் ஆனால் நம்ம எங்கேயோ கிடப்போம் கீழே.
நம்ம பொறுமையாக போய் இங்கே ஒரு ஜம்பை போடுவோம். அப்படியே விழுகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எப்படி போகணும்னு தெரில. பொறுமையாக போகலாங்க. ஃபஸ்ட்டு இந்த கீழே இதுக்கு போய்க்கலாம். ஏன்னா அது போகிறேன்னு சொல்லிட்டு டம்முன்னு கீழே வந்தோம்னா எங்கேயோ மறந்துட்டு கிடப்போம். அங்கே ராக்கெட் வச்சுருக்கானுங்க. நம்ம 14 ஸ்டேஜ் வந்துட்டோம். எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டோம். இங்கிருந்து நம்ம எப்படியோ இது போகணுங்க. இது வரைக்கும் நம்மளை போலீஸ் எதுவும் பண்ணலே. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. இது வரைக்கும் நம்மளை போலீஸ் எதுவும் பண்ணலை. ஒருத்தனை பார்த்தா டீ குடிச்சிட்ருக்கான் பைத்தியக்காரனை, ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான். ஆமாங்க, இந்த இதில் மிஷினில் போலீஸும் நம்மளை எதுவும் பண்ணலை. சொகுசாக விட்டுட்டானுங்க, தப்பிச்சுக்கோங்கடா ஈஸியாக அப்படின்னு. இதுங்க ஐயோ ஜஸ்ட்டு போச்சுங்க. அது ஜம்ப் பண்ண முடியும்னாங்க நினச்சேன். ஜம்ப் பண்ண அது ஜஸ்ட் என்னங்க மண்டைக்காசத்தை காணோம். நிலாவில் மூச்சு விட முடியுதுங்க. நம்ம கரெக்டாக அங்கே போய் கீழே வந்து செத்து போனோம்ல, கரெக்டாக அந்த இடத்துல என்னன்னா ஹெல்மெட்டை பிடிங்கி வச்சுட்டானுங்க. மூச்சு விட முடியாதுங்க நம்மளால். எப்படிங்க நிலாவில் வந்து நம்ம மூச்சு விடணும்னா இங்கேருந்து எப்படியே தப்பிச்சு போகணும் போல். அதனால நிலா பிடிங்கி வச்சுட்டானுங்க. ஆனால் எவனாலும் இப்படி தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு அவனுங்க தப்பிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போலீஸே விட்டானுங்க. எந்த போலீஸாவது தப்பிக்க விடுவானுங்களா? ஆனால் என்ன இவனுங்க விடுறானுங்க. கண்ணு முன்னாடி போயிட்டு இருக்குங்க. அவனுக்கு கண் டீ குடிச்சிட்ருக்கான் சொகுசா. எப்படியோ வந்துட்டோம். என்னங்க இவ்வளோ பெரிய கோட்டமாக கட்டியிருக்கானுங்க. சுற்றி லேசரா. உள்ளுக்குள்ளே போகணும். மேலே போய் போகல பார்த்துட்டு வரலாம் எப்படி இருக்குன்னு. என்னங்க மேலே என்னமோ நிலாக்குள்ளே வந்து புது கூட கட்டி வச்சுருக்கானுங்க. அந்த குருவி கூட ஏதோ மாதிரி இருக்கும். அந்த மரத்தில் கட்டியிருக்காரு. இது இவனுக்கு நிலாவில் கட்டியிருக்கானுங்க. அவ்வளோதான் வித்தியாசம். எனக்கு உள்ளே வந்துட்டோம். இருங்க அவன்கிட்ட போவோம். இந்த வழியாக ஏதாவது போக சொல்லியிருக்கான் நம்மளை. அது இருங்க பொறுமையாக போனோங்க. அது லேசருங்க. இப்போ வந்துட்டு போகிறது வந்து இப்போ லேசரு. அது போனவொடனே நம்ம அது கரெக்டாக வரவும் ஜம்ப்பு ஓடிடலாங்க. பின்னாடியே அது வரும். பின்னாடியே வரக்குள்ள ஜஸ்ட் எப்படியோங்க நம்ம இங்கே வந்து சேர்ந்துட்டோம். இருங்க எப்படிங்க போகணும்? சுற்றி எதுவும் இல்லை. ஜம்ப் பண்ணி பார்த்தாலும் எங்கேயும் போக முடியல. இருங்க இதுக்குள்ளே என்னங்க லேசர் தாங்க அது. இல்லைங்க நம்மளை எங்கேயோ டெலிபோர்ட் பண்ணியிருக்குங்க. பொறுமையாக போகலாங்க. டெலிபோர்ட் பண்ணி வச்சுருக்காங்க கீழே. அப்பப்போ சொன்னல கேப்பு. வந்துட்டோம். இங்கே நம்மளை மாதிரி ஒருத்தங்க சுற்றிட்டு இருக்கான். பாக்ஸு பட்டனை கண்டுபிடிக்கணுமா? வாங்க என்ன டோர் ஓப்பன் பண்ணுவோம்மா? இருங்க எனக்கு பட்டனை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கானுங்களா? இருங்க என்னங்க எப்படி பார்த்தாலும் போக முடியல. அவன் எங்கேயோ போயிட்டுருக்கான். எப்படி அவன் மட்டும் அங்கே போகிறான்னு தெரியல. என்னங்க நம்மளால் மட்டும் போக முடியல, அவன் மட்டும் போயிட்டு வந்துட்டுருக்கான். இங்கே பாக்ஸாக விழுகிறான். பாக்ஸ் எடுக்கலான்னு நினைக்கிறேன். இருங்க பாக்கிட்டு போகணும். என்னங்க டபுள் ஜம்பா? அதெல்லாம் நமக்கு வேணாம். எங்க பாக்ஸ் இருக்குங்க நம்ம கையில். இப்போ என்னங்க ஜம்ப் பண்ணி பார்த்தாலும் போக முடியல. இது மேலே ஜம்ப் பண்ணி அன்சே போகலான்னு பார்த்தா அதுவும் முடியல. அன்சே போகிறதுக்கு டபுள் ஜம்ப் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேங்க. ஆனால் பாறையமா ஆமாங்க பாக்ஸு. இருங்க இந்த பாக்ஸை இங்கே வச்சு நம்ம இந்த பாக்ஸ் மேலே ஜம்ப் பண்ணி அப்படியே அன்சே போயிடலான்னு பார்த்தா கூட பாக்ஸை கீழே வைக்க முடியல. நாமளும் வைக்க அவளை ட்ரை பண்ணுறோம். கடைசி வரைக்கும் முடியல. அதுங்க எடுத்து வைக்கிறோம். என்னங்க அவன் போயிட்டான். நம்மளால போக முடியல. அவன் மட்டும் கேட்டுக்குள்ளே போயிட்டான். எப்படின்னு தெரியல. இருங்க இந்த சிவப்பு கலரில் இருக்குது. இந்த சிவப்பு கலரில் காட்டுற அது மேலே பாக்ஸ் வைக்கணுங்க. நம்மளும் தெரியாமல் அந்த கேட்டுக்கிட்ட போய் இவ்வளோ நேரம் பாக்ஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டுருக்கோம். எனக்கு பாக்ஸ் கையில் வரல. கிட்ட போய் அவன் எடுத்தாச்சுங்க. ஒவ்வொன்றா அங்கே பாக்ஸ் வச்சு பட்டன்ஸே அந்த சைடு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இவனுக்கு தான் பாக்ஸ் வைக்க சொல்லியிருக்கேன். இன்னும் பாக்ஸ் வேணுமாங்க? 2 பாக்ஸு. திரும்பி நம்ம போய் ஃபர்ஸ்ட்லேருந்து அங்கே ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு திரும்ப வரலாங்க. எனக்கு அப்பப்போ இது மாதிரி கொடுத்துட்றானுங்க. உனக்கு ஈஸியாக தப்பிச்சுக்கோன்னு. பாக்ஸ் எடுத்துட்டோம். இருங்க அங்கே ஒரு பாக்ஸ் வச்சா போதுமா 2 பாக்ஸ் வைக்கணுமான்னு தெரில. ஜம்ப் பண்ணிட்டோம். இருங்க பாக்ஸ் எடுத்துட்டோம். இன்னொரு பாக்ஸ் வேணுங்க. கரெக்டாக வந்து இன்னொரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா பட்டனை கண்டுபிடிச்சதான் நினைக்கிறேன். அந்த சைடோ டாக்ஸுமாக வச்சுருப்பானுங்க. உள்ளுக்குள்ளே போய் பட்டனை எங்கேயும் தேடிட்டு வாங்கலான்னு அப்படின்னு நினைக்கிறேன். போய் போகலாங்க. பொறுமையாகவே போகலாம். எனக்கு இன்ன வரைக்கும் அவனுங்க வரலைங்க. நிலாவில் எப்படி வருவானுங்கன்னு சொல்லிட்டு இல்லை. பட்டன் ஈஸியாக தாங்க வச்சுருக்கானுங்க.
அவ்வளோ டோர் திறந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஓடிடுனுங்க. அலாரம் அடிச்சிருச்சு. கன்ஃபார்ம் வந்தால் வந்துடுவானுங்க போலீஸு. ஓடிடலாங்க. திடீர்னு வந்து வந்துடுவானுங்க. வாங்க, அலாரம் பயங்கரமாக அடிச்சிட்டுருக்கு. டப்புன்னு ஓடி ஓட்டத்தை கொடுத்து ஓடிட வேண்டியதான். ஸ்டேட் வந்து வந்தோம், அப்படியே பொறுமையாக போகலாங்க. நிலாவா என்னன்னு தெரியல, ஏதோ ஜந்து சுற்றிக்கிட்டே இருக்கான். இது மீன் மாதிரியே இல்லைங்க, ஏதோ ஒரு இது மாதிரி இருக்கு. ஐயோ, நின்று அது கரெக்டாக போனோடனே டப்புல போயிடலாங்க. இதுக்கெல்லாம் மாட்டினோம்னா நம்ம எங்கே இருப்போம்னு தெரியாது. போட்டுக்குள்ளே போகணுமாங்க, ஒரு ஜம்ப்பு. போட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லிதாங்க வந்து. ஐயோ, அதை கீழே லைட்டாக பட்டவுடனே எனக்கு விழுந்துருச்சுங்க தெரியாமல். திரும்பி ஃபர்ஸ்ட் வந்து மீன்லாம் கண்டுக்க வேணாங்க, டம்மிங்க. அது போனவுடனே நம்ம போயிடலாம். நம்ம 2 கேப் விட்டுருக்காங்க. கரெக்டாக போய் திரும்பவும் போய் ஒரு ஜம்ப்பு போடலாங்க. நம்மளும் ஜம்ப்பு தான் போட்டோம், எதுவும் அவ்வளோதான் தப்பிச்சுன்னு நினைக்கிறேன். போட்டில் எங்கேயோ கூட்டிகிட்டு போனானுங்க. போட்டில் எங்கேயோ வந்துட்டோம். சரி சொல்லி நம்ம ஒன்று முடிச்சா முடிஞ்சுங்க. கரெக்டாக அங்கே இருக்குது, அதில் போய் பார்ப்போம். கிட்ட போவோம். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டேஜ் 21 முடிச்சிட்டோம். இதோட இந்த கேம் முடிஞ்சு. எனக்கு கலராக இருக்குது. ஜஸ்ட் கேம் முடிஞ்சு கைஸ். இது பார்ட் 1 வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் நம்ம சேனலில். அன்றைக்கி நம்ம சேனலில் போய் இப்போ தேடி பார்த்தீங்கனாலே இருக்கும். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் கமெண்ட் நல்லா பண்ணுவீங்க நண்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை முடிச்சுக்கலாம். பாய் கைஸ்.